மத குருக்கள் மத போதகர்கள் கிட்ட நமக்கு ஆசீர்வாதம் வாங்க பிடிக்கும். ஆனா ஒரு ரோபோ சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நமக்கு பிடிக்குமா? ஆமாங்க. இப்ப ஜப்பான்ல ஒரு புது முயற்சியா கியோட்டோ யூனிவர்சிட்டி ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரோபோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தராய்டு ஏஐ ரோபோ. இந்த புத்தராய்டு ஏஐ ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயில்களில் அது இருக்கும். அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ரோபோ மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த குரு ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கும். ஓகே, இந்த ரோபோ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். புத்த மதத்தை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்கலாம். ஃபிலாசபிக்கலாக உங்களை கைட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்க கூட சகஜமாக பேசுங்க. இதில் ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கனால உங்க கூட சூப்பராக அது பேசும். இது எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் ஒரு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ வர இளைஞர்கள்லாம் யாருமே புத்த குருவாக வரத்துக்கு விரும்புறது இல்லையா. அதே மாதிரி முதியோர்கள்லாம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு கோயில்கள்லாம் குருக்களே இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, மத ரீதியாக எங்க கூட யாருமே பேசுறது இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்களாம். அதுக்காக தான் கியோட்டோ யூனிவர்சிட்டி இந்த ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது உண்மையாலுமே ஒரு மத குரு மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 50% அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இந்த ரோபோ இந்தியாவுக்கு வந்ததுன்னா நீங்கள் இந்த ரோபோ சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. 2026ல் ஏஐ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு ரோபோ சாமியாரே உருவாகும்னு நம்ம யாருமே எதிர்பார்த்தது இல்லைல்ல. இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ தெரியல. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.